சாந்தி. அவ்யக்த சமிகை 16 பிப்ரவரி 2024. அன்பான பாப்தாதாவினுடைய இனிமையான மதுர மகா வாக்கியங்கள். रोज चेक करो कि आज मनसा या वाचा में श्रेष्ठता की नवीनता कितनी लाई है. குழந்தைகளே, தினசரி இதை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். அதாவது என்னுடைய மனம் மற்றும் பேச்சு அல்லது செயலில் நான் எந்த அளவிற்கு இனிமைத்தன்மை என்னும் புதுமையை கொண்டு வந்திருக்கிறேன். சோ இது நாள் வரைக்கும் நம்ம அப்படியே யோசிக்காம பேசி இருப்போம். என்ன நம்ம நினைச்சோமோ அதை பேசி இருப்போம், செக் பண்ணி இருக்கவே மாட்டோம். ஆனா இப்ப நம்ம பேச்சின் மேல் நமக்கு எவ்வளவு கவனம் வருது இல்லையா? ஏன்னா பாபா என்ன சொல்றாரு, துக்கம் கொடுக்காதீங்கிறாரு. துக்கம் கொடுக்க கூடாதுன்னா நான் பேசுற ஏதோ ஒரு வார்த்தை எங்கேயோ யாரையோ ஹர்ட் பண்ணிடக்கூடாது, கவனம் வருது. சோ இந்த ஒரு புதுமைத்தன்மையை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. मनसा में हर आत्मा के प्रति शुभ भावना शुभ कामना रहे. எனவே மனதில் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள், சுப ஆசைகள் இருக்கட்டும். இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கட்டும். இப்படி ஒரு ராஜாவுடைய குவாலிட்டி என்ன? ராஜா எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறாரு இல்லையா? எப்படியா போட்டுன்னு ராஜா விட மாட்டாரு. அண்ட் அது ராஜாவினுடைய குணமும் கிடையாது. ராஜாவினுடைய குணம் தன்னையும் பார்த்துக்கணும், தன்னுடைய பிரஜைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரஜைகளுக்கு என்ன தேவை அதை அப்பப்ப அவங்க செய்து கொடுக்கணும். அப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை சுப விருப்பங்கள் இருக்க வேண்டும். போல் மே மதுர்தா சந்துஷ்டதா சரல்தா கி நவீன்தா ரஹே. அதன் கூடவே உங்கள் பேச்சிலும் கூட இனிமைத்தன்மை மற்றும் சந்துஷ்டதா திருப்தியின் நிலை மற்றும் சரளத்தன்மை ஈஸி நேச்சர், இந்த புதுமைகளை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். பிராமன் ஆத்மாவோं के बोल साधारण बोल नहीं हो सकते. எனவே என்னுடைய குழந்தைகளாகிய பிராமணர்களாகிய உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு சாதாரணமானதாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ல பாக்குறாங்க, அல்லது நீங்க பேட்ஜ் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ பிரம்மகுமாரிகள்னு ஒரு சங்கத்துக்கு போயிட்டு வர்றீங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்களா? நம்ம தான் இப்படி இருக்கிறோம், இவங்களாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது தானே? நம்ம தினமும் நல்ல விஷயங்களை கேட்கிறோம்னு சொல்றோம், சத்சங்கத்துக்கு போறோம்னு சொல்றோம். அப்ப ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, அனைவரும் உங்களை உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார்கள். சோ உங்களுடைய பேச்சு சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. மதுபன் और मधुबन का बाबा सदा साथ रहे तो मधुरता का अनुभव होता रहेगा. எனவே அந்த மதுவனத்தை நினைத்து பாருங்கள். மதுவனத்தினுடைய பாபா பிரம்மா பாபாவை நினைத்து பாருங்கள். தானாகவே உங்களுக்குள் அந்த இனிமைத்தன்மை என்னும் குணம் வந்துவிடும். சும்மா இன்னைக்கு நமக்கு அன்பான ஒரு சிக்ஷா என்ன கொடுக்கிறாரு? உங்களுக்குள் இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். அதற்கான ஒரு யுக்தி என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்பொழுதுமே நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை உடையவராக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்ப அந்த ஸ்வீட்னஸ்ங்கிறது நேச்சுரலா இருக்கும். ஏன்னா நமக்கு போலியாக எவ்வளவுதான் நம்ம ஸ்வீட்டா இருக்க முடியாது இல்லையா? ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், இரண்டாவது நாள் தானாகவே உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். எனவே அந்த ஒரு இனிமைத்தன்மை இயற்கையானதாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து ஆத்மாக்களின் பிரதி நம் மனதில் சுப பாவனை என்பது இருப்பது மிக மிக அவசியமாகும். சோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்வமானத்தை எடுத்துக்கலாம். நான் அனைவரின் மீதும் சுபபாவனை வைக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா, எல்லார் மீதும் சுபபாவனை வைக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா எனக்கூடிய இந்த ஸ்வமானத்துல இருக்கலாம். முடிந்தால் அதை நாம இன்னைக்கு எழுதி பழகலாம். நல்லது. ஓம் சாந்தி.